எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வசந்த் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஏலியன்ஸ் அப்படின்றவங்க தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த வேற்று கிரகவாசிகள் அப்படின்றவங்க பூமியை போலவே வேறு ஒரு கிரகத்தில் வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஜீவராசிகள் அப்படின்றாங்க. இன்றைக்கி வரைக்கும் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏலியன்கள் அப்படின்றவங்க ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இவங்க ஒரு சில நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஃப்ஓ அப்படின்ற ஒரு ஸ்பேஸ்ஷிப்பில் வந்து பறந்து போயிட்டு வராங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் அதுவும் உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு சில தகவல்கள் வந்து வெளியாயிருக்கு. ட்விட்டர்லாம் இந்த மாதிரி இமேஜ்லாம் வந்து ஃபோட்டோ வந்து எடுத்து போட்டிருந்தாங்க. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அவுரையா அப்படின்ற ஒரு இடத்துல இரவு நேரத்தில் ரொம்பவும் நீளமாக வந்து பார்த்தீங்கன்னா சில வெளிச்சத்தோட யூஎஃப்ஓக்கள் வந்து பறந்து போகிற மாதிரி சில இமேஜஸ் வந்து இருந்து அங்கே இருக்கிற ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து படம் பிடிச்சி போட்டிருந்தாங்க. ரொம்ப வித்தியாசமாக எல்லாமே ஒரே நேர்கோட்டில் கிட்டத்தட்ட பல யூஎஃப்ஓக்கள் வந்து பறந்து போகிற மாதிரி சில புகைப்படங்கள் வந்து வெளியாயிருந்தனே கூட சொல்லலாம். அங்கே இருக்கிற மக்களும் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேறு ஒரு கிரகத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள்லாம் எதுவும் கிடையாது, இது வித்தியாசமான ஒரு பொருளாக தான் இருந்தது அப்படின்றாங்க. ஒருவேளை ஏலியன்ஸ் அப்படின்றாங்க இப்போ இந்தியாவுக்குள்ளேயும் என்ட்ரி ஆக ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற தகவல் வந்து வெளியாயிருந்ததுனே கூட சொல்லலாம். இது நிச்சயம் ஏலியன்களாக தான் இருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.